Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு டேட் வந்து செப்டம்பர் 1, டைம் வந்து 10:30 ஆகுது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் லைவ் டெமோ பார்த்துடலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஹை ரெசல்யூஷனில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்புறம் நான் டெமோ ட்ரேட் மட்டும் எடுக்கிறதுக்கான ரீசன் வந்து என்னோட சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் என்னோட ஜீரோதா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேங்க் நிஃப்டி 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது கொஞ்சம் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ஸோ நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்திருக்கு. ஸோ கேண்டில்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வாலட்டாலிட்டி அதிகமாக இருந்திருக்கு. ஸோ நான் வந்து இங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனும் இந்த சப்போர்ட் லைனும் நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த லைன்ஸ்லாம் ப்ரீவியஸாக வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரியாக்ட் ஆகிருக்கு, அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 2:28 ஆகுது. ஸோ மார்னிங்லேருந்து நான் மார்க்கெட் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். அதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் நான் வரைஞ்சிருக்கேன். அதாவது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டச் ஆகிட்டு கீழே வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதை வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போச்சுன்னா கால் சைடு போகலாம். இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி தேர்ஸ்டேங்கிறனால ப்ரீமியம் ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து அதிக லாட்ஸ் வாங்கி ப்ராஃபிட் புக் பண்ணலாம். நமக்கு இன்னும் 1 hour தான் இருக்குது மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஸோ என்னால் இந்த நியூ ஸ்டாக் பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்து நுழைய முடியல, ஏன்னா ஃபர்பிடன் ஆக்சஸ் டினைடுன்னு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிற மாதிரி மேலே போயிட்டே இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கால் சைடு போகலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே கூட வரலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வீக்லி எக்ஸ்பைரினால ஒரு 4 லாட்டு பை பண்ணால் கூட நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இங்கே வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ என்னால் வந்து இன்றைக்கி ட்ரேட் வந்து எடுக்க முடியல, ஏன்னா இங்கே இன்டர்னல் சர்வர் எரர்னு காமிச்சிட்டே இருக்குது. என்னால் பிளாட்ஃபார்ம் நியூ ஸ்டாக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்குள்ளே போக முடியல டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால். ஸோ எப்போவுமே சரி, இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆனதும் கொஞ்சம் ஒரு மூமெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் வந்து லாகின் பண்ண முடியல நியூ ஸ்டாக் பிளாட்ஃபார்ம்குள்ளார. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நான் இப்போ சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதுவே உங்களுக்கு போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வாலட்டாலிட்டி எவ்வளோ மூவ்மெண்ட், எவ்வளோ ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிறப்போ ஓகே, என்னால் வந்து லாகின் பண்ண முடியல. ஸோ இந்த கான்செப்ட் வந்து அவ்வளோதான். ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து நல்லா பழகுங்க. பேட்டர்ன்ஸ் பழகும்போதே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். ஸோ மார்னிங்லேருந்து நானும் மார்க்கெட் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஹை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த லெவல். ஸோ இங்கே வந்து போயிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு, மறுபடியும் மேலே போய் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். மேலே போகிறதுக்கு ஆனால் மார்க்கெட்டால் போக முடியல. ஸோ இந்த பேஸில் வந்து பிரேக் அவுட் ஆகிறப்ப நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தாலும் நல்ல ப்ராஃபிட் வந்து பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து பிரேக் அவுட் ஆகும்போது இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து கண்கூடாக வந்து பார்க்குறீங்க நீங்கள் லைவாகவே மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. ஸோ எல்லாமே வந்து ஹியூமன் சைக்காலஜியாக நீங்கள் வந்து நல்லா பேட்டர்ன்ஸ் வந்து நல்லா பழகுங்க. ஸோ ஆல்ரெடி என்னோடய சேனலில் நான் வந்து பேட்டர்ன்ஸ் பற்றின பேசிக்ஸ் அப்புறம் வந்து பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் தவறாமல் பாருங்கள். ஸோ இன்னும் எனக்கு இந்த இன்டர்னல் சர்வர் எரர் வந்துகிட்டே இருக்குது. அதனால் ட்ரேடு என்னால் எடுக்க முடியல இன்றைக்கி. ஸோ டைம் வந்து இப்போ 2:35 ஆகுது. என்னால் ட்ரேட் இன்றைக்கி எடுக்க முடியல. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதாவது இன்டர்னல் சர்வர் எரர் வந்துட்டுருக்கு, அதனால் என்னால் ட்ரேட் எடுக்க முடியல. ஸோ உங்களுக்கு கான்செப்ட் வந்து புரிஞ்சிருச்சுனாவே போதும், உங்களுக்கு ஐடியாஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகும்போது வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கும்போது நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணலாம். அவ்வளோதான். நீங்கள் கான்செப்ட் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க, பேட்டர்ன் பழகுங்க. ஸோ இன்றைக்கி என்னால் ட்ரேட் எடுக்க முடியல. ஐ எம் ஸோ சாரி. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.